அனைவருக்கும் வணக்கம். ஏர் இந்தியா விமான விபத்தில் திடீர் திருப்பமாக சற்று முன்பு மத்திய அமைச்சர் ஒரு பகீர் தகவலை வெளியிட்டுள்ளார். இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விமான விபத்தில் உயிரிழந்த அத்தனை பேருடைய ஆன்மாவும் சாந்தியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த ஜூன் 12ஆம் தேதி லண்டனுக்கு சென்ற ஏர் இந்தியா போயிங் ட்ரீம் லைனர் 7878 ரக விமானம் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நொடிகளிலேயே விபத்துக்குள்ளானது. விமானத்தில் இருந்த 242 பயணிகளில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்தார். விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே சுமார் 1.5 மணி அளவில் 650 அடி உயரத்தில் இருந்தபோது விமானம் கட்டுப்பாட்டை இழந்ததாக தெரிகிறது. தொடர்ந்து அது மேனிக் நகர் பகுதியில் உள்ள பிஜே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மோதியது. இதனால் கரும்புகையும் சூழ்ந்தது. இந்த விபத்தில் மருத்துவக் கல்லூரியை சேர்ந்த 9 மாணவர்கள் உள்ளிட்ட சிலரும் உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து இப்போது AAIB எனப்படும் விமான விபத்து புலனாய்வு பணியகம் விசாரணை நடத்தி வருகிறது. விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டியும் AAIB வசம்தான் தற்போது உள்ளது. இடையில் அதில் இருக்கும் டேட்டாவை எடுக்க அது வெளிநாட்டிற்கு அனுப்பப்படுவதாக தகவலும் வெளியானது. இருப்பினும் அதை மறுத்துள்ள மத்திய அரசு உள்நாட்டிலேயே விசாரணை நடத்தப்படும் என்றும் கூறியுள்ளது. இந்த சூழலில்தான் ஏர் இந்தியா விபத்தில் நாசவேலை உட்பட அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடத்தி வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சரான முரளிதர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த கருப்பு பெட்டியை வெளிநாட்டிற்கு அனுப்பும் திட்டம் எதுவும் இல்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். புனேவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது அவர் இந்த தகவலை தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், இது ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம். AAIB முழு விசாரணையை தொடங்கியுள்ளது. நாசவேலை உட்பட அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு ஏஜென்சிகள் இதில் ஈடுபட்டு உள்ளனர் என்றும் கூறினார். மேலும் விபத்து நாளில் விமானம் புறப்பட்ட உடனேயே விமானி மேடே என்ற எமர்ஜென்சி அழைப்பை விடுத்ததாக அகமதாபாத் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையமும் தெரிவித்துள்ளது. இரட்டை இன்ஜின் செயலிழப்பு காரணமாக விபத்து நடந்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. இது குறித்து அமைச்சர் மேலும் கூறுகையில், ஒரே நேரத்தில் 2 என்ஜின் செயலிழந்தது இதற்கு முன்பு நடந்தது இல்லை. விசாரணை அறிக்கை வந்தவுடன் தான் இன்ஜின் பிரச்சனையா அல்லது எரிபொருள் சப்ளை பிரச்சனையா அல்லது ஏதாவது நாசவேலை காரணமா என்பதும் தெரிய வரும். ஒருவேளை 2 என்ஜின்களும் செயலிழந்திருந்தால் அது ஏன் என்பதும் விசாரணை முடிவில் தான் தெரிய வரும். காக்பிட்டில் விமானிகள் என்ன பேசினார்கள் என்பது குறித்த உரையாடல் பதிவாகியும் உள்ளது. அதை ஆய்வு செய்தும் வருகிறோம். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது என்று அறிக்கை 3 மாதங்களில் வரும் என்றும் கூறினார். இந்த நிலையில்தான் இந்த விமான விபத்தில் மொத்தம் 275 பேர் பலியாகிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தற்போது அந்த எண்ணிக்கையானது 260ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இதுவரை அடையாளம் காணப்படாத கடைசி உடலும் நேற்று DNA பரிசோதனை மூலமாக அடையாளம் கண்டு உறவினரிடம் வழங்கப்பட்டது. பலியான 260 பேரில் 200 பேர் இந்தியர்கள். இந்த 200 பேரில் 181 பேர் விமான பயணிகள், 19 பேர் விமானம் கீழே விழுந்ததில் பலியானவர்கள், 7 பேர் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர்கள், 52 பேர் பிரிட்டிஷர்கள், ஒருவர் கனடாவை சேர்ந்தவர் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா விமான விபத்து குறித்த முதற்கட்ட விசாரணை அறிக்கையானது ஜூலை 11ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 4 முதல் 5 பக்கங்கள் நீளமாக இருக்கும் இந்த ஆவணம் விபத்துக்கான ஆரம்ப நுண்ணறிவுகளையும் சாத்தியமான காரணங்கள் உள்ளிட்ட தகவல்களையும் வழங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தவிர வானிலை பற்றிய விவரங்கள் அந்த அறிக்கையில் இடம்பெறும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த ஆவணம் அடுத்த நடவடிக்கைகளுக்கு இட்டுச் செல்லும் எனவும் கூறப்படுகிறது. சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் ICAO வழிகாட்டுதல்களின்படி விபத்து நடந்த 30 நாட்களுக்குள் இந்தியா ஒரு முதற்கட்ட அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக விமானம் பறக்கும் போது விமானம் பற்றிய தகவல்கள் அனைத்துமே இந்த பிளாக் பாக்ஸில் தான் சேமிக்கப்படும். விமான விபத்தில் சிக்கும்போது அதை விசாரிக்க உதவுகிறது. பிளாக் பாக்ஸில் CVR மற்றும் விமான தரவு பதிவு FTR என 2 இருக்கும். விமானிகளின் உரையாடல்கள், விமானத்தின் வேகம், உயரம், திசை போன்ற விமானத்தின் செயல்பாடுகள் குறித்த பல்வேறு தகவல்கள் இதில் இருக்கும். இதை ஆய்வு செய்யும் போது இதன் மூலம் விபத்துக்கான உண்மையான காரணத்தை துல்லியமாக கண்டறிய முடியும்.